மக்களே, இது கௌராவின் நூல் வரிசை புத்தகம் 11. இந்த 11வது புத்தகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி. மகாபாரதத்துல உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும், இல்ல யாரு மகாபாரதத்தோட ஹீரோன்னு நினைக்கிறீங்க? மகாபாரதத்தை வாசிச்ச எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மகாபாரதத்தோட ஹீரோ பஞ்ச பாண்டவர்கள் தான், அவங்கதான் நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, இல்ல கிருஷ்ணர் தான் ஹீரோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிருஷ்ணர் தான் எல்லாத்தையுமே செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாலுமே இந்த மகாபாரதத்துல ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க சம்மதம்லாம் தெரிவிச்சதுக்கு அப்புறமா நீங்க அரசாள முடியாது, அதே மாதிரி உங்க கணவருக்கு கண்கள் தெரியாது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. உடனே அந்த பெண் தனக்கு திருமணம் ஆக போகிறதுக்கு முன்னாடியே ஒரு துணியால தன்னோட கண்களை கட்டிக்கொண்டு, இனிமே என்னுடைய கணவன் பார்க்காத எந்த காட்சியும் நானும் பார்க்க போறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வாசிக்கிறப்போ எவ்வளவு பெரிய பத்தினி, எவ்வளவு பெரிய தியாகி, ஒன்னா இவங்கள மாதிரி இருக்கணும்பா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா அந்த இடத்துல அந்த பெண்ணோட உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும்? அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் அதுக்கப்புறமா தொடர்ந்து சித்திரவதைப்படுத்தப்படுறாங்க, சகோதரர்களும் உறவினர்களும். அப்போ அவங்களோட சகோதரன் ஒரு முடிவு எடுக்கிறான், நான் இவங்க எல்லாத்துலயும் நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறான். அந்த சபதத்தையும் நிறைவேற்றும் பொழுது அந்த மகாபாரத கதை முடியுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி இருக்கப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த சகோதரன் தானே உண்மையான ஹீரோவா இருக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. சோ அந்த சகோதரன் சகுனி தான். சோ சகுனியோட சகோதரியான காந்தாரி அவர்களுடைய பார்வையிலிருந்து மகாபாரதம் அப்படின்ற கதையை நாடக வடிவில் எழுதியிருக்காங்க நாடக போராளி முத்துவேலழகன். சோ கௌரவோட இந்த காந்தாரி நாடக நூல் உங்களுக்கும் வேணும், மகாபாரதத்தை மற்றொரு கோணத்துல பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம ஜிஎம் பண்ணுங்க, புத்தகம் வீடு தேடி வரும். நன்றி.